السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூலுடைய ஆசிரியருக்கும் அவனுடைய விசேஷமான மன்னிப்பையும் அருளையும் வழங்குவானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் நம்மையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் அவர்களுடைய தோழர்களின் தோழமையில் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு இந்த நூலுடைய எதை நம்ம படிக்க போகிறோமோ குறிப்பாக அதனுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு நம்ம அனுப்பி கொடுத்துட்றோம். அதே போல் இன்ஷா அல்லாஹ் அரபியும் நம்ம அனுப்பி கொடுத்துட்றோம். இன்றைக்கி ஸ்க்ரீனில் நம்முடைய இந்த புத்தகத்தை ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது, ஏன்னு தெரியல, அந்த ஐக்கான் காட்ட மாட்டேங்குது. நான் இன்ஷா அல்லாஹ் அரபியை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் அதனுடைய அதாவது ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ரெண்டாவது அரபி மொழியினுடைய அந்த ஒரு தொடர்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதுக்கு பிறகு தமிழ் அந்த கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை படித்து கொண்டீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அது இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். அப்படிங்க. الفصل الثاني في وصفه له تعالى بالشهادة وما يتعلق بها من الثناء والكرامة. இமாம் அவர்கள் இந்த நூலுடைய இரண்டாவது பிரிவை பற்றி நமக்கு பேசுகிறார்கள். முதலாவது அத்தியாயம் முதலாவது பகுதி இரண்டாவது பிரிவு. முதலாவது அத்தியாயம் முதலாவது பகுதி இரண்டாவது பிரிவு. முதல் பிரிவு அல்ஹம்துலில்லாஹ் சென்ற பல அமர்வுகளில் நாம் பார்த்தோம். அந்த முதலாவது அமர்வு எது சம்பந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் போய் திரும்பவும் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு தடவையும் முன்னாடி பாடங்கள் மாதிரி அந்த பழைய பாடங்களை திருப்ப முடியாது. இந்த ரெண்டாவது அமர்வு இருக்கிறது குறிப்பாக எது சம்பந்தப்பட்டது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் குர்ஆனிலே புகழக்கூடிய குறிப்பிட்ட ஒரு புகழ் சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா குறிப்பாகவே இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி எல்லாமே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை எப்படியெல்லாம் அல் குர்ஆனிலே புகழ்கிறான் அது சம்பந்தப்பட்டது. அதில் முதல் பகுதி ஒரு விசேஷமான ஒரு தலைப்புக்கு கீழே சென்றது. இந்த இரண்டாவது பகுதி இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை புகழக்கூடிய அந்த புகழ்ச்சிகளிலே ஒன்றுதான் தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா சாட்சியாளர் ஷாஹித் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டங்கள் அந்த தகுதிகளிலே ஒன்று அல்லாஹு தஆலா அவர்களை சாட்சியாளராக ஆக்கியிருப்பது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நபியை சாட்சியாளராக ஆக்கியிருப்பதில் என்னென்ன ரெஸ்பெக்ட் கண்ணியம் என்னென்ன மதிப்பு மரியாதை அதற்குள் இருக்கிறது அதை பற்றி தான் இந்த பாடத்தில் பேச போகிறாங்க. இப்போ பாருங்க, ஒன்று இருக்கிறது ஒரு பதவி, இரண்டாவது அந்த பதவியினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியங்கள் மதிப்பு மரியாதைகள். இது உலகத்தில் ஒரு வழமையான ஒன்று. ஒரு பதவிக்கும் அதற்கென்று ஒரு கண்ணியமும் மதிப்பு மரியாதையும் மக்களிடத்தில் இருக்கும். புரியுதுங்களா? அரசாங்கத்தில் பல பதவிகள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜுன்னு எடுத்துக்கங்களேன், நீதிபதி. அப்போ நீதிபதி என்பது ஒரு பதவி. அந்த நீதிபதி என்ற பதவி கிடைக்க பெற்றால் அதன் மூலமாக அவருக்கு சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் என்ன, எங்கெங்கே அவர் செல்லும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட கண்ணியங்கள் செய்யப்படும், அவருக்கு மதிப்பு மரியாதைகள் செய்யப்படும். இது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் பதவிகள் இருக்கும், ஆனால் மதிப்பற்ற பதவிகளாக இருக்கும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சும்மா பேருக்கு பின்னாடி வால் மாதிரி டைட்டிலாக சேர்த்துக்கலாம், ஆனால் அதை வைத்து ஒன்றும் காரியமாக போகிறது கிடையாது. இப்படியும் சில பதவிகள் இருக்கு. இது அதாவது நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே ஷாஹித் என்ற ஒரு பட்டத்தை தருகிறானே,
அதன் மூலமாக எப்படி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள், அதை பற்றி தான் இமாம் அவர்கள் இந்த பகுதியிலே பேச போகிறார்கள். கவனிங்க. قال الله تعالى يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 45, 46 ஆகிய 2 வசனங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபியிடத்திலே பேசுகிறான். நபியே, நாம் உங்களை அனுப்பினோம். எப்படி? ஷாஹிதன், சாட்சியாளராக, வ முபஷ்ஷிரன், நற்செய்தி சொல்பவராக, வ நதீரன், அச்சமூட்டி எச்சரிப்பவராக, வ தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக, பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு, வ சிராஜம் முனீரா, இன்னும் பிரகாசிக்கக்கூடிய விளக்காக, கலங்கரை விளக்கமாக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், جمع الله تعالى في هذه الآية ضروبا من رتب الأثرة وجملة أوصاف من المدحة فجعله شاهدا على أمته لنفسه بإبلاغهم الرسالة وهي من خصائصه عليه السلام ومبشرا لأهل طاعته ونذيرا لأهل معصيته وداعيا إلى توحيده وعبادته وسراجا منيرا يهتدى به للحق. الله تعالى நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்திலே பல பரம்பரையான புகழ்களுடைய பலவிதமான வகைகளை ஒன்று சேர்த்து சொல்லி இருக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த புகழ் இருக்கிறது அல்லவா, முந்திய நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாரிசு, அந்த அதாவது பரம்பரை சொத்து, அதையே அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்தான். அதனுடைய பல வகைகளை ஒன்று சேர்த்து அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு கொடுத்தான். துரூபன் மின் ருதபில் அஸரா, அதாவது அந்த கிரேட் இருக்கு பாருங்க. இவர் அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா, இவர் இருக்குது, இந்த இவருடைய அந்த நற்பண்பு இருக்குது, இது இவங்களுடைய பரம்பரையே அப்படித்தாங்க. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தில் புகழ்களுடைய பல வகைகளை ஒன்று சேர்த்திருக்கிறான். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உம்மத்துக்கு இவர்கள் மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் என்பதற்கு இவர்களையே சாட்சியாக்கி விட்டான். நல்ல கவனிங்க. எப்போதுமே தான் உண்மையாளர், தான் ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் அல்லது செய்யவில்லை என்பதற்கு நாம் வெளியிலிருந்து தான் சாட்சியை கொண்டு வரணும். அதுதான் உண்மை, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்க, இந்த பொருள் உங்களுடையது அல்லது நீங்க குற்றமற்றவர் அல்லது இந்த பொருள் இந்த சொத்து உங்களுடையது, அந்த மாதிரி நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது சாட்சி கேட்பாங்க. சாட்சி யாருன்னு கேட்டால் நான் தாங்க சாட்சின்னு சொன்னா அதை எப்படிங்க நீங்களே உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கப்பட்டு விடும். இப்ப ஒருத்தருடைய பேச்சு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தான் உங்களுக்கு சாட்சி, உங்களுடைய பேச்சை மீறி எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுமையானால் அந்த நீதிமன்றத்தில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம், அதாவது அவர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினாலதான் அவருடைய அந்த வழக்குக்கு முன்னால வேற யாரையும் கேட்கப்படாது, யாரிடத்திலையும் அதற்கு விளக்கம் கேட்கப்படாது. அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னதுதான் உண்மை, அவ்வளவுதான் முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு சாட்சியாளருக்கு சொல்லப்பட்டால் அது எவ்வளவு உயர்ந்த கண்ணியம் தகுதியுடைய சாட்சியாளராக இருப்பார் அவர். அந்த தகுதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இப்ப நபி மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள், நபி மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்பதற்கு உங்க மக்கள் சாட்சி சொல்லட்டும் உங்களுக்காக என்று அல்ல, நீங்களே சாட்சி. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, யா அல்லாஹ் நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் என்று, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரிடத்திலும் போய் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஜஅலஹு ஷாஹிதன் அலா உம்மத்திஹி லினஃப்ஸிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களையே சாட்சியாக ஆக்கிவிட்டான் அவர்களுடைய உம்மத்துக்கு முன்னால். எதற்கு? பி இப்லாகிஹிம் அர்-ரிசாலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்று. வஹிய
மின் ஹஸாஇஸிஹி அலைஹிஸ்ஸலாம், இத்தகைய ஒரு தகுதி இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமுள்ள விசேஷமான ஒரு தகுதி. முந்திய நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அடுத்து வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட கேட்பான், அந்த முந்திய உம்மத்துடைய மக்கள் எல்லாம் யாரெல்லாம் எங்களுக்கு நபி வரல, யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை என்று மறுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களிடத்துல கேட்பான், என்ன உங்க உம்மத்து இப்படி சொல்றாங்களே, நீங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டீர்களா என்று. அந்த மக்கள் சொல்லுவாங்க, நாங்க சொன்னோம் என்று. அப்ப அந்த மக்கள், அவர்களுடைய மக்கள் மறுப்பாங்க. அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு சாட்சி யார் என்று அல்லாஹ் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், யா அல்லாஹ், இந்த நபிமார்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், இந்த நபிமார்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், இவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்க இந்த இவங்களுடைய உம்மத்துல நீங்க இல்லையே, இவங்களுடைய காலத்துல நீங்க இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நீ இறக்கிய வேதத்தில் அது இருக்கிறது, உன்னுடைய நபி எங்களுக்கு சொன்னார்கள் என்று. அதற்கு பிறகு உங்களுக்கு யார் சாட்சி, உங்களுக்கு இந்த மார்க்கம் எப்படி கிடைத்தது, இந்த வேதம் எப்படி கிடைத்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நான் அதற்கு சாட்சி சொல்கிறேன் என்று அவர்கள் வருவார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சாட்சியாக ஆக்கினான். உலக மக்கள், உம்மத்துகள், நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக ஆக்கினான். அதனால இப்படிப்பட்ட ஒரு கிரேட் தகுதி இருக்கிறது, அது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வ முபஷ்ஷிரன் லிஅஹ்லி தாஅத்திஹி, யார் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்பவராக அல்லாஹ் ஆக்கினான். யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹ்வை நிராகரிப்பார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அல்லாஹ் ஆக்கினான். அதுபோன்று அல்லாஹுடைய தௌஹீதின் பக்கம், அல்லாஹ் ஒருவன் தான் ஒரு வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவராக, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று மக்களை அழைக்கக்கூடியவராக, அதுபோன்று சத்தியத்தை அடைவதற்கு சத்தியத்தினுடைய அந்த நேர்வழியை பெறுவதற்கு வழிகாட்டக்கூடிய, வெளிச்சமிடக்கூடிய ஒரு விளக்காக அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை அனுப்பினான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கிறான். சரி, அப்ப இமாம் அவர்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக ஒரு ஹதீஸை பதிவு செய்றாங்க. பெரும்பாலும் புரியுதுங்களா, இந்த நூல்களில் வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே மிக சஹீஹான ஹதீஸுகளாக தான் இருக்கும். குறிப்பாக சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீமிலிருந்து, அதை போன்று மற்ற சுனன்களிலிருந்து. எங்கேயாவது ஹதீஸுகளில் ஏதாவது சில பலவீனங்கள், குறைகள் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லுவோம். புரியுதா? எந்த இடத்துல நம்ம சொல்லலையோ அந்த இடத்துல எல்லா ஹதீஸுகளுமே சஹீஹான ஹதீஸுகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஹதீஸ் நூல்களில் எங்கெங்க வந்திருக்கு முன்ஷாலா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம். அதாவது சுருக்கத்தை கவனித்து நம்ம அதை அதாவது சொல்லாமல் விட்டாலும் கூட உங்களுக்கு நம்ம குறிப்புகள் அனுப்புகிறோமா இல்லையா, இன்ஷா அல்லாஹ் அதில் உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இறுதியாக நம்ம அனுப்பும் பொழுது கவனிங்க, அத்தா இப்னு யஸார் என்ற ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற தாபிஈ ரஹிமஹுல்லா, அவங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. இங்க பாருங்க, நமக்கெல்லாம் என்ன ஒரு, அதாவது அந்த உணர்வு, புரியுதா? நம்ம தான் உணர்வு செத்தவங்களா இருக்கிறோமே. துன்யால மட்டும்தான் நமக்கு உணர்வு இருக்கு. ஆகிரத்துடைய விஷயங்கள்லையும் மார்க்கு விஷயங்கள்லையும் நம்மெல்லாம் செத்த பிணம். அல்லாஹ் தான் நம்மை மன்னிக்கணும். இந்த தாபிஈன்கள் இருக்காங்களே, நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன். இந்த நூலை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதாவது தாபிஈன்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல, ஜஸ்ட் ஒரு தலைமுறை மிஸ்ஸிங், சஹாபாக்களை பார்த்தார்கள். சஹாபாக்கள் யாரை பார்த்ததால் சஹாபாக்களாக ஆனார்களோ அவங்கள பார்க்க முடியல. அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்கள் உள்ளத்துல அந்த ஒரு தேடல், ஆஹா நபியை பார்க்கலையே, நபியை மிஸ் பண்ணிட்டோமே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த மனக்கவலை இருக்குது, அவங்கள ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சஹாபாக்கள் இடத்துல
இந்த தாபிஈன்கள் சஹாபாக்களுடைய மாணவர்கள் பழகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அக்கறையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி விசாரிப்பாங்க பாருங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்களேன். அந்த கேள்வியை நீங்க ஆழமா சிந்திச்சு பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும், இவர் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்தித்திருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய தேடல், நபியின் மீது உண்டான அந்த ஒரு பாசம், அக்கறை எந்த அளவு இவருடைய உள்ளத்தை போட்டு அப்படியே கொடைஞ்சி எடுத்திருக்கும். இப்படிப்பட்ட கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தங்களுடைய ஆசிரியர்கள் சஹாபாக்களிடத்தில் இவங்க முன்வைக்கிறாங்க. புரியுதா? அத்தா இப்னு யஸார் பெரிய தாபிஈ, அவங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கமான பெரிய வணக்கசாலியான ஒரு சஹாபி, ரொம்ப பெரிய ஒரு கல்வியாளர். அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தாங்களே. எதை பற்றி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத்தை பற்றி. அல்லாஹு அக்பர். என்றைக்காவது நம்ம ஒரு ஆலிமிடத்தில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு வாசித்து காட்டுங்க, அவங்களுடைய அழகு எப்படி இருக்கும், அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மலாம் தேடி இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு ஆலிமிடத்தில் தான் நம்ம போல, அப்படி ஏதாவது கிதாப் இருக்கா ரசூலுல்லாவை பற்றி, அதையாவது நம்ம படிச்சிருக்கிறோமா? பாருங்க, உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு அறிவிப்பு இருக்காது. அந்த தலைவருடைய முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, அவருடைய நெஞ்சு எப்படி இருந்தது, உடல் எப்படி இருந்தது, உயரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை உலகத்தில் எந்த தலைவருக்குமே இதுவரைக்கும் அந்த மாதிரி செய்யப்படவில்லை. அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு தலைவருக்கு அவருடைய உடல் அமைப்பை பற்றி, அவருடைய பேச்சை பற்றி, நடையை பற்றி, அவர் எப்படி சாப்பிடுவார், எப்படி தூங்குவார், எப்படி மக்களை சந்திப்பார், எப்படி தொழுவார், இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்புகள் பாதுகாக்கப்பட்ட அறிவிப்பு தொடரோடு நம்ம ஏற்கனவே படிச்சோம் பாருங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும். அவரோடு நாம் வாழவில்லை என்றாலும் அவரோடு வாழ்ந்தால், அவரை பார்த்தால் எப்படிப்பட்ட அறிவு நம்பிக்கை நமக்கு வருமோ அப்படிப்பட்ட நம்பிக்கை அறிவை கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எந்த தலைவருக்குமே கிடையாதுங்க. விஷயத்துக்கு வாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இடத்துல அத்தா கேட்குறாங்க ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அக்பிர்னி அன் சிஃபத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பண்பு என்ன, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கொண்டிருந்தது போன்று அப்துல்லா சொல்கிறார்கள், அஜல், ஏன் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதாவது கல்வியில பிரியமான ஒரு மாணவர் கிடைத்தா ஆசிரியருக்கு அதை விட சொத்து எதுவுமே கிடையாதுங்க. புரியுதா? நம்ம காலத்து மாணவர்கள் எப்படி, ஆசிரியரை ஒரு பக்கம் பயன் செய்ய விட்டுருவாங்க, இவங்க ஒரு பக்கம் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஜும்மா பயன்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்கள் அமைந்தார்களோ அல்லாஹ் தஆலா அப்படி சஹாபாக்களுக்கு தாபிஈனை அமைத்து கொடுத்தான். எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. சொல்கிறார், வல்லாஹி இன்னஹு லமௌசூஃபுன் பித்தௌராத்தி பிபஅதி சிஃபத்திஹி ஃபில் குர்ஆன். இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இருக்காங்களே, குர்ஆனுடைய அறிஞர், ஹதீஸுடைய அறிஞர். அதே போல அந்த காலத்துல யூதர்கள்ல யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று யூத பெரிய அறிஞர்கள், அந்த அறிஞர்களிடத்தில் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்து அந்த யூதிகளுடைய அந்த கிதாபுகளுடைய சரியான இல்மையும் பெற்றிருந்தார்கள், அவர்களுடைய உண்மையான நல்ல அந்த அறிஞர்களின் மூலமாக. அதனால 2 இல்முமே யாரிடத்தில் இருந்தது? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது.
சரியா? இப்ப அத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறாங்க, அக்பிர்னி அன் சிஃபத்தி ரசூலில்லா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லித் தாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் நான் சொல்லித் தர மாட்டேன்? கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ இன்னஹு லமௌசூஃபுன் ஃபித் தௌராத்தி பிபஅதி சிஃபத்திஹி ஃபில் குர்ஆன், தௌராத்திலே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். குர்ஆனிலே எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களோ இது போன்று பல தன்மைகள் அல்லது சில தன்மைகள் தௌராத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சூரத்துல் அஹ்ஸாபுடைய 45வது வசனத்தை இப்போது நாம் படித்த அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா என்ற வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள், வஹிர்ஸன் லில் உம்மியீன். அல்லாஹு தஆலா சொன்னார் நபியை பார்த்து, நபியே உங்களை நாம் உம்மிகளுக்கு ஒரு கோட்டையாக, ஒரு பாதுகாப்பு கோட்டையாக. இந்த உம்மி என்பது முதலாவதாக அரபு மக்களை எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களையுமே இந்த உம்மி என்ற அந்த பட்டம் எடுத்துக்கொள்ளும். உம்மிகளுக்கு உங்களை ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கோட்டையாக ஆக்கினோம். அன்டாப்தி வரசூலி, இதெல்லாம் அல்லாஹு தஆலா தௌராத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கக்கூடிய புகழ். அன்டாப்தி முஹம்மதே, நீங்கள் என்னுடைய அடியார், வரசூலி என்னுடைய ரசூல், சம்மைதுகல் முத்தவக்கில், உங்களுக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன் அல் முத்தவக்கில் என்று. அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியவர், அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர். லைஸ பிஃபல்லின், என்னுடைய தூதர் எப்படிப்பட்டவர்? அதாவது கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டார். வலா கலீதின், கடுமையான குணமுடையவராக இருக்க மாட்டார். வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக், கடை தெருவுகளிலே கூச்சல் குழப்பம் செய்பவராக இருக்க மாட்டார். வலா யதுஃபஉ பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஆ, கெட்டதை கொண்டு தடுக்க மாட்டார். வலாகின் யஃபு வ யக்ஃபிர், யார் அவருக்கு எத்தகைய கெடுதி செய்தாலும் சரி, யார் அவருக்கு எத்தகைய கெடுதிகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்தாலும் சரி, அழகிய முறையிலே அவற்றை மன்னித்து விடுவார். யஃபு வ யக்ஃபிர், அதாவது முதல்ல உள்ளத்திலிருந்து மன்னிக்கிறது, அதற்கு பிறகு அதற்கு பழி வாங்காமல் விட்டு விடுவது, இதுதான் யஃபு யக்ஃபிர். இந்த ரெண்டு தன்மை இருக்கிறது. இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி? மன்னிக்கவும் மாட்டோம், முதல்ல உள்ளத்திலிருந்து எடுக்கவும் மாட்டோம், ரெண்டாவது மன்னிக்கவும் மாட்டோம். சரி, அப்படியே நம்ம மன்னித்தாலும் கூட உள்ளத்தில் அதை காயமா வைத்து கொண்டே இருப்போம். சரியா? பெரும்பாலும் நம்ம மன்னிக்கிறது எப்ப தெரியுமா மன்னிக்கிறது? வேற வழி இல்லை, இவனை அடிக்க முடியாது, பழி வாங்க முடியாது, இவனுக்கு எதுவும் செய்ய முடியாது, அந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்தில் தான் நம்ம மன்னிக்கிறோம். அது பெரிய மன்னிப்பு அல்ல. நமக்கு சக்தி இருந்து, அல் அஃபு இன்தல் குத்ரா, நமக்கு பழி வாங்குவதற்கான ஆற்றல் இருக்கும் பொழுது மன்னிப்பது இருக்கிறதே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு முழு ஆற்றல் இருந்தது பழி வாங்குவதற்கு, பழி தீர்ப்பதற்கு. அப்போது அவர்கள் மன்னித்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளும் பொழுது குறைஷிகள் எல்லாம் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு என்ன ஆக போகுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்துமு துலகா, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், போங்க, உங்களுக்கு எந்த லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யூசுப் எப்படி சொன்னாரோ அப்படி நான் சொல்கிறேன், உங்கள் மீது எந்த பழிப்பும் பழிக்கப்படாது, நீங்கள் எல்லாம் விடப்பட்டவர்கள், உங்களை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யப்படாது, மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்களை மக்காவின் தெருக்களிலே அல்லாஹ் அனுமதித்தான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே உங்களுக்கு மக்கா இன்று ஆகமாக்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி காஃபிர்கள்ல 5 அல்லது 6 பேர் கடுமையா இவர்கள் திருந்துறதுக்கே வாய்ப்பில்லை என்ற அந்த குற்றமுடையவர்களை தவிர மீதம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, மன்னிப்பை பொதுவாக்கினார்கள். காபாவிற்கு சென்றவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்றவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வீடுகளுக்கு சென்று கதவை பூட்டி கொண்டவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு சென்றவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை பொதுவாக்கினார்கள். வலா யதுஃபஉ பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஆ, கெட்டதை கொண்டு கெட்டதை
தடுக்க மாட்டார்கள். இந்த முள்ளால தான் எடுக்கணுங்கிற பழமொழி இருக்குது, இது இஸ்லாமுடைய பழமொழி அல்ல. இஸ்லாமுடைய பழமொழி என்ன? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ. எவ்வளவுதான் கெட்டதாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களே, உங்கள் புறத்திலிருந்து மிக அழகியதை கொண்டு நீங்கள் அதை தடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத் இருக்குது, அவர்கள் அழகியதை கொண்டு தடுப்பது மட்டுமல்ல, யார் தங்களுக்கு கெடுதி செய்தார்களோ அதை மன்னிப்பவர்களாக மறப்பவர்களாக இருந்தார்கள். வலாக்கின் யாஃபு வ யக்ஃபிர். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாளைக்காவது, புரியுதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சிஃபத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தடவை பின்பற்றிடுங்க. இரண்டாவது தடவை பின்பற்ற அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான், மூன்றாவது தடவை அல்லாஹ் பின்பற்ற வாய்ப்பு கொடுப்பான். பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த நற்குணமே, அதாவது மன்னித்தல், மறத்தல், விட்டு விடுதல் என்ற அந்த உயர்ந்த குணத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய பண்பாகவே ஆக்கி விடுவான். புரியுதா? خير ولا يقبضه الله حتى يقيم به الملة العوجاب. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியதற்கு பிறகு அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து உயிர் கைப்பற்ற மாட்டான், கோணலாகி போன மார்க்கத்தை நிலைநிறுத்தாதவரை, சரி செய்யாதவரை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீதுடைய மார்க்கம் இருக்கிறது, குறைஷிகளிடத்துல கோணலாகி போய் விட்டிருந்தது. குறைஷிகள் அந்த தௌஹீதுடைய மார்க்கத்தில் ஷிர்க்கை நுழைத்து வைத்திருந்தார்கள். தௌஹீதுடைய மார்க்கத்தில் ஆபாசங்களை நுழைத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றையெல்லாம் களையெடுத்து இத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பரிசுத்தமான முறையிலே, நேரான முறையிலே நிலைநிறுத்த வைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. பிஅன் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்படி அல்லாஹு தஆலா ஆக்கினான். வயஃப்தஹ பிஹி அயுனன் உம்யா, குருடாகி போன கண்களை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திறப்பான். வ ஆதானன் சும்மா, செவிடாகி போன காதுகளை, வ குலூபன் குல்ஃபா, திரையிடப்பட்டு விட்ட உள்ளங்களை, பூட்டு போடப்பட்டு விட்ட உள்ளங்களை அல்லாஹு தஆலா இந்த நபியின் மூலமாக திறப்பான். அல்லாஹு தஆலா இத்தகைய புகழை தௌராத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறான். இந்த புகழுடைய ஆரம்பம் நேரடியா பேசுற மாதிரி வரும், அதுக்கப்புறம் படர்க்கையா போயிடும். கவனிங்க. அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதே போன்ற ஹதீஸ் செய்தி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, காபுல் அஹ்பார் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய மற்றும் ஒரு தொடர் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாக வருகிறது. அந்த அறிவிப்பிலே மேலும் பல செய்திகள் அதிகமாக அறிவிக்கப்படுகின்றன. அதில் என்ன வருகிறது என்றால், வலா صخب في الأسواق ولا صخب في الأسواق ولا متزين بالفحش ولا قوال للخنا وسدده لكل جميل وأهب له كل خلق كريم وأجعل السكينة لباسه والبر شعاره والتقوى ضميره والحكمة معقوله والصدق والوفاء طبيعته والعفو والمعروف خلقه والعدل سيرته والحق شريعته والهدى إمامه والإسلام ملته وأحمد اسمه أهدي به بعد الضلالة وأعلم به بعد الجهالة وأرفع به بعد الخمالة وأسمي به بعد النكرة وأكثر به بعد القلة وأغني به بعد العيلة وأجمع به بعد الفرقة وأؤلف به بين قلوب مختلفة وأهواء متشتتة وأمم متفرقة وأجعل أمته خير أمة أخرجت للناس. அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை புகழ்கிறான். இந்த தௌராத்துல அல்லாஹ் சொல்கிறான், நான் இறுதி காலத்தில் அனுப்பக்கூடிய அந்த நபி இருக்கிறாரு, அவர் கூச்சல் குழப்பங்கள் கத்தி பேசக்கூடியவர் அல்ல. மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது நல்ல அமைதியா கண்ணியமான முறையில் பேசக்கூடியவராக இருப்பார். இது ஒரு மனிதருடைய உயர்ந்த ஒரு பண்பாட்டை அறிவிக்கும்.
சரியா? அதுவும் கடை தெருவுகளில் செல்லும் பொழுது, ஒரு பொருளை வாங்கும் போது, விற்கும் போது, அங்க மக்களிடத்துல பழகும் பொழுது ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது அவருடைய உயர்ந்த பண்புக்கான ஆதாரமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல, முந்திய வேதங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தி பேசக்கூடியவர்களாக, கடை தெருவுகளிலே கூச்சல் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமான செயல்கள், நடத்தைகள், ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒருபோதும் அவர்களிடத்தில் இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போல பேச்சில் எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சில் அசிங்கமான, ஆபாசமான பேச்சுகள் இருந்ததில்லை. இதெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு பண்பாடு. ஒரு மனிதன் ஒரு தலைமைத்துவத்தை அடைகிறான், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைக்கு வருகிறான் என்று இருக்கும் பொழுது, தான் எதை பேசினாலும் மக்கள் மறுக்க மாட்டார்கள், தான் எதை பேசினாலும் மக்களால் எதிர்த்து பேச முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது, அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒழுக்கத்தை, நடத்தையில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், பேச்சில் சுத்தம், பார்வையில் சுத்தம் என்ற அந்த ஒரு தகுதிக்கு வருகிறான் என்றால், அப்ப அவருடைய உள்ள அந்த அளவுக்கு அவருக்கு கட்டுப்பட்டதாக, தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருந்தால்தான் அது முடியும். புரியுதா? அல்லாஹ் அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. இன்றைக்கு ஒரு மனிதன் அதாவது மக்களால் போற்றப்படும் பொழுது, அதாவது தன்னுடைய பேச்சை மக்கள் எதிர்க்க மாட்டார்கள், தன்னுடைய செயலை மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள், தன்னுடைய விருப்பத்தை மக்கள் தடுக்க மாட்டார்கள் என்று வந்த உடனேயே மனுஷனுக்கு தலகால் புரிகிறது கிடையாது. மனுஷனுக்கு தலகால் புரிகிறது கிடையாது. வரம்பு மீற ஆரம்பித்து விடுகிறான். சொல்லிலே வரம்பு மீறுதல், செயலிலே வரம்பு மீறுதல், நடத்தையில் வரம்பு மீறுதல், ஒழுக்கத்தையே காற்றில் பறக்க விட்டு விடுதல். இது பெரும்பாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமய தலைவர்களாக இருக்கட்டும், இது ஒரு பொதுவான ஒன்று. அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். அந்த நபியினுடைய ஒழுக்கத்தில் அந்த பாதையிலே யார் மார்க்கத்தில் செல்ல விரும்புகிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ, அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நிலையிலிருந்து பாதுகாப்பான். இது என்ன? அதனுடைய அந்த வாழையடி வாழை, அந்த பரக்கத்து. இது புரியுதா? அப்படி இல்லாம ஒரு தனி ரூட்ல போனா அவன் கேடுகட்ட அயோக்கியனாக இருப்பான். அரசியலில் இருந்தாலும் சரி, சமயத்தில் இருந்தாலும் சரி. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்றத எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது, இஷாராவா சில இடங்கள்ல சொல்லிட்டு போவேன். நீங்க தான் நடப்பு விஷயங்களை வைத்து புரிந்து கொள்ளணும். சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சிலும் ஒழுக்கமானவர்கள், செயலிலும் ஒழுக்கமானவர்கள். ஆபாசமான, அசிங்கமான பேச்சு, நடத்தை எதுவுமே இருக்காது. அடுத்து, ஒவ்வொரு அழகிய குணத்திற்கும் நான் அவர்களை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி கொடுப்பேன். எதை பேசணும், எதை செய்யணும், சொல் செயல் அனைத்திலும் மிக அழகானதற்கு அந்த நபியை நான் அப்படியே அமைத்து கொடுப்பேன். நபியே, நீங்க இப்படி போங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. அபஸவத்தவல்லா அஃபல்லாஹு அன் கலிமாதின் தலஹும். இப்படித்தான் நீங்க போகணும், இதை தான் நீங்க பேசணும், இதை தான் நீங்க செய்யணும், இப்படித்தான் நீங்க நடக்கணும், போரா நீங்க இப்படி செய்யணும், தொழுகையா நீங்க இப்படி செய்யணும், பயானா நீங்க இப்படி செய்யணும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷேப் செய்து கொண்டே இருந்தான். உஸத்திதுஹு லிகுல்லி ஜமீலின். அதே போல கண்ணியமான அந்த குணங்களை நான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய குணம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய உயர்ந்த பண்புகள் மெருகேற்றப்பட்டு கொண்டே இருந்தன. அப்படி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பப்படும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தரத்தில் தான் அனுப்பப்பட்டார்கள். 40 வயது பூர்த்தி ஆகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்க வைத்தார். 40 வருஷம் வரைக்கும் தர்பியத்துடைய வருஷம். பொறுமை, சகிப்புத்தன்மை, அடக்கம், மரியாதை, ஒழுக்கம், எல்லா தர்பியத்து. அதற்கு பிறகு குர்ஆன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தர்பியத்து முடிந்ததா என்றால் முடியல. அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கரீம், கண்ணியமான உயர்ந்த குணங்களை நான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதே போல அமைதி, அடக்கத்தை நான் அவர்களுடைய ஆடையாக ஆக்கி விடுவேன். அவ்வளவு அடக்கமானவன். இவ்வளவு அறிவு, கல்வி, ஞானம், உடல் வலிமை எல்லாம் இருந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அடக்கமானவர்கள் யாரும் இல்லை.
அந்த அளவுக்கு அடக்கமானவர்கள், அமைதியானவர்கள். நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, அவ்வளவு சக்கீனா அடக்கமுடையவர்கள். அல்லாஹு தஆலா அடக்கத்தை அவர்களுக்கு அப்படியே ஆடையாக ஆக்கிவிட்டான், போர்த்தி கொண்டது. அடக்கம் அவர்களை அப்படியே போர்த்தி கொண்டது. அதே போன்று பிறருக்கு நல்லது செய்யறது, எந்த ஒரு நிலையிலையும் சரி தன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்பவர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பிறர் தனக்கு செய்த உதவிகளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருக்கு செய்த உதவிகள் அதிகம். அதாவது நமக்கெல்லாம் அது வருமானு தெரியல, அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செய்திருப்போமானே கூட தெரியல. என்றைக்காவது ஒரு நாளுங்க, நீங்கள் எல்லாம் வந்து படித்தவங்க, பெரிய பட்டதாரிங்க, அதே போல் சமுதாயத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளவங்க நிறைய, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இபாதத்தில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள்னு வைத்துக் கொள்ளுங்களேன். முன் சஃபில் தொழுகிறது என்ன, ரமதானில் உம்ரா போகிறது என்ன, ஹஜ்ஜுக்கு போகிறது என்ன, எல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும் பாவா. ஒரு ஏழையோ அல்லது ஒரு கூலி மனிதனோ அல்லது ஒரு சாதாரண ஒரு ஆடையில் உள்ள ஒரு சாதாரண மனிதனோ கையில் ஒரு கனமான சாமானை தூக்கிட்டு போகும்பொழுது, கொடுங்க நான் உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சாமானை வாங்கி உங்கள் தலையில் வைத்துக்கொண்டு, உங்கள் முதுகில் வைத்துக்கொண்டு, உங்கள் தோளில் வைத்துக்கொண்டு அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அப்போ பாருங்க உங்கள் ஈமான் எப்படி இருக்கும், உங்களுடைய தரஜா அல்லாஹ்விடத்தில் எப்படி கூடும்னு சொல்லிட்டு. புரியுதா? நமக்கு அந்த பணிவுலாம் இன்னும் வரல. புரியுதா? நமக்கு பெருமை மண்டையில் ஏறி இருக்குது, செருப்பால் அடிக்கணும் இந்த மண்டையில். புரியுதா? இந்த பெருமையை இறக்கிறதுக்காண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவ்வளவு பெரியவங்க. சாமான் யாராவது வயதானவர்களோ அடிமை பெண்களோ கையில் வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலையில் வச்சுக்கிட்டு அவர் வீடு வரைக்கும் போய் கொடுத்துட்டு வருவாங்க. அல்லாஹ் அக்பர்! எவ்வளோ பெரிய பிர்ரு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாகனத்தில் பிறரை ஏற்றி உட்கார வைப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் நடந்து போறவரை அல்லது அவர் அந்த வழியில தான் போறாரு, பஸ்ஸுக்கு நிற்கிறாரு, நம்ம நின்று ஏறிக்கு உட்காந்துக்குங்க, நான் உங்க ஆஃபீஸில் உங்களை விட்டுட்டு அப்படியே நீ ஆஃபீஸுக்கு போறேன், உங்க ஆஃபீஸுக்கு திரும்பி போறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே டிராப் பண்ணிட்டு உங்களை போறேன். இதெல்லாம் இருக்கா நம்மள்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து கதவை திறந்து விடுறது, ஒருத்தங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறது. இப்போ நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் போகிறீங்க, ஒரு பெண்களோ அல்லது ஒரு வயதானவங்களோ அல்லது நம்மளை விட மூத்தவங்க ஆண்களோ போகிறாங்க, கையில் சாமான் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு. நம்மள எத்தனை பேர் செய்கிறோம், கொடுங்க அந்த சாமானை, நான் வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நான் தூக்கிட்டு வந்து உங்கள் வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நீ எவனோ நான் எவனோ, நீ தூக்கு வீட்டு சாப்பாடை நீ தூக்குற, நீ வாங்கின சாமானை நீ தூக்குற, நான் ஏன் தலைவிதியா உன் சாமானை நான் தூக்கிட்டு வந்து உன் வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் படித்த படிப்பு என்ன, நான் வந்து வாங்கியிருக்கிற டிகிரி என்ன, எனக்கு உலகத்தில் இருக்கிற மதிப்பு என்ன. ஸோ இப்படி தான் நம்ம மண்டையில் இருக்குது. புரியுதா? பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம். அதை பின்பற்றுவதுதான் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வைக்கக்கூடிய அன்பு. இதெல்லாம் நமக்கு புரியுதா? இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப காலமாகும். கவனிங்க, இந்த கிதாபை முடிக்கும் போதாவது நமக்கு அந்த புரிதல் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், இந்த கிதாபை படிச்சது நமக்கு சக்சஸ். வல் பிர்ர ஷிஆரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பாங்க வாழ்நாளெல்லாம். யாருக்காவது ஒருத்தர் வந்து கேட்பாரு, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வேணும், இல்லை கஷ்டமா இருக்கு, என்னிடத்துல இல்லை, சரி சரி இது உட்கார் ஒன்று நான் விடமாட்டேன், என்னிடத்துல கேட்டுட்டு வெறுங்கையா விடமாட்டேன். யார்கிட்ட அனுப்பலாம் இவரை? ஓகே, அபூபக்கர்கிட்ட போ, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்கன்னு போய் சொல்லு. அல்லாஹ் அக்பர்! அபூபக்கர்கிட்ட போனால் அவர்கிட்டையும் இல்லை. அப்படியா? உமர்கிட்ட போ, அவர்கிட்டையும் இல்லை, அவரை பக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே, மிச்சம் இருந்தா தானே. அப்படியா? பிலால் இங்கே வாங்க, ஏதாச்சும் ஒரு அன்சாரி வீட்டில் போய் நான் கேட்டேன்னு கடை வாங்குங்க. புரியுதுங்களா? நம்ம யார்கிட்ட எதுக்கு கடை வாங்குறோம்? நம்ம சொத்தை சேர்க்கறதுக்கு கடை வாங்குறோம். புரியுதா? நம்முடைய அதாவது பொருளாதார ஏற்கனவே பணக்காரனா இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பணக்காரனா ஆகிறதுக்கு கடனாளி ஆகிறோம். புரியுதுங்களா? நம்மலாம் எப்படின்னு சொன்னா இப்படித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கடனாளியாக ஆனார்களே, கடன் வாங்கினார்களே, எதற்காக என்று சொன்னா மார்க்கத்துக்காகவும் மக்களுக்காகவும். அங்கதான் நம்ம கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிலால்கிட்ட போய் அந்த அன்சாரிகிட்ட போய் கடன் வாங்கிட்டு வாங்க, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு, இந்தப்பா நீ எடுத்துட்டு போங்க. பிலாலும் கடனாளி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளி. எதுக்காக வேண்டி?
ஒரு ஏழைக்கு உணவளித்ததற்காக, ஒரு வறியவருக்கு உதவி செய்ததற்காக, இல்லாதவருக்கு கொடுத்ததற்காக வேண்டி. புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அவர்கள் லா இல்லை என்ற சொல்லை பயன்படுத்தியதே இல்லை. முடிச்சு. அல்லாஹ் அக்பர். அடுத்து வத்தவக்குல லமீரஹு, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்திருப்பதையே அல்லாஹு தஆலா நபியினுடைய உள்ளமாக ஆக்கிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல தவக்குலை தவிர எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யக்கீனுடைய உள்ளமாக ஆக்கிவிட்டான். குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, பின்னாடி எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சா கேள்வி பதில் வைப்போம், இல்லாட்டி அடுத்த வாரம் வைப்போம். தவக்குல், அதாவது நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தவக்குலை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய போருடைய வாழ்க்கைகள் எடுத்து பாருங்க, ஹிஜ்ரத்தை எடுத்து பாருங்க. அபூபக்கர் பயப்படுறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், யாராவது குனிஞ்சா முடிஞ்சிச்சு கதை, தங்களுடைய குனிந்து பாதத்தை பார்த்து விட்டால் நம்மை பார்த்து விடுவார்களே. ஏங்க அபூபக்கர் கவலைப்படுறீங்கம்மா, அவன்னு கபிசனைனி அல்லாஹு சாலிசுகுமா, ரெண்டு பேரு மூன்றாமவர் அல்லாஹ் இருக்கிறான், என்ன நினைக்கிறீங்க நீங்க? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எப்பேற்பட்ட போர், பத்ருடைய போர், உஹதுடைய போர், கந்தகுடைய போர், ஹுனைனுடைய போர், எல்லாம் அல்லாஹ் கூட இருக்கிறான். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். புரியுதா? வத்தக்வா, வத்தக்வா தமீரஹு, தக்வாவை இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய லமீராக, அதாவது உள்ளமாக ஆக்கிவிட்டார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம். வல் ஹிக்மத மஅகூலஹு, அவங்க பேசினா, மாக்குள்ள சிந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவர்கள் எதை சிந்திப்பார்களோ அது ஞானமாக இருக்கும். அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு ஞானமாக இருக்கும். அதே போன்று வஸ்ஸித்க வல் வஃபா தபியத்தஹு, ரெண்டு குணம், ஒன்று உண்மை, இன்னொன்று நன்றி அறிதல். நல்ல கவனிங்க, இந்த குணங்களிலிருந்து இந்த குணத்தை லட்சமா அல்லது 1 crore, புரியுதுங்களா, 100 லட்சமா நீங்க டிவைட் பங்கு வைங்க, அதிலிருந்து ஒரு கீரல் நமக்கு கிடைச்சாலே சுப்ஹானல்லாஹ், நம்மெல்லாம் இந்த உலகத்திலேயே பெரிய உத்தமர்களாயிரலாம். கவனிங்க, வஸ்ஸித்க வல் வஃபா தபியத்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பொய்யே பேசுனது கிடையாதுங்க. நாம பொய்யை தவிர எதையுமே பேசுறது கிடையாது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பொய்யே பேசுனது கிடையாது. அவங்க உம்மத்து இப்ப இருக்குது, இந்த உம்மத்து பொய்யை தவிர எதையுமே பேசுறது கிடையாது. வியாபாரத்துல பொய், கொடுக்கல் வாங்கல்ல பொய், ஒழுக்கத்துல பொய், நடத்தையில பொய், குடும்பத்துல பொய், எல்லாம் பொய் 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 பொய். கடைசியில என்ன ஆகிவிட்டது? எவன் சமுதாயத்துல ரொம்ப பெரிய பொய் பேசுறானோ அவன் தான் ரொம்ப பெரிய ஸ்மார்ட், அவன் தான் ரொம்ப பெரிய ஸ்மார்ட். புரியுதா? அதுவும் இந்த வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறது, வியாபாரத்தில் வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது, கொடுத்துட்டு மாற்றி கொடுக்கறது, அப்புறம் வியாபாரம்னு சொல்லி பல மாதிரி இப்படிப்பட்ட இந்த உண்மைக்கு மாற்றமாக நடக்கிறதெல்லாம், இதெல்லாம் ஒரு டெக்னிக், இதெல்லாம் ஒரு வியாபார உத்திகை, இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட்னஸ் ஆகி போச்சு. புரியுதா? உண்மையாக வாழ முடியாது என்ற ஒரு விதியை இந்த உம்மத்தை ஏற்படுத்தி கொண்டது. அதுவே போது இந்த உம்மத்து சபிக்கப்பட்டு விட்டதற்கும், எதிரிகளுக்கு முன்னால் பலவீனம் அடைந்து கெட்டு போய் கோழையாகி போனதற்கும். எந்த ஒரு உம்மத்திடத்துல உண்மை இருக்குமோ அந்த உம்மத்திடத்துல வீரம் இருக்கும். புரியுதா? வஸ்ஸித்க், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான் என்றால், வஸ்ஸித்க வல் வஃபா தபியத்தஹு, உண்மையையும் நன்றி அறிவது, வஃபா வாக்குறுதியை பேணுவது, நன்றி அறிவது. வஃபாவுக்கு 2 அர்த்தம். ஒன்று நன்றி அறிவது, ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்திருந்தார் என்றால் கண்டிப்பா அவருக்கு கைமாறு செய்யணும். அதாவது ஒருத்தர் நமக்கு உதவியே செய்திருக்கவில்லை என்றாலும் அவருக்கு நம்ம நல்லது செய்யணும். அப்படி என்றால் நமக்கு உதவி செய்தவருக்கு, நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நம்ம அநியாயம் செய்யலாமா? அவர்களுக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? அந்த உதவியினுடைய நன்றிக்கு மாற்றமா நம்ம நடக்கலாமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் நன்றி அறிதலை அவர்கள் கைவிட்டதே கிடையாது. பாருங்க, முத்இம் இப்னு அதி, இவர் ஒரு ஹெல்ப் பண்ணாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. தாயிஃப்ல இருந்து வரும் பொழுது மக்காக்குள்ளார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையிறதுக்கு அவங்களுக்கு யாருமே விசா கொடுக்கல. ஏன்னா மக்காவை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சு.
தாயிஃபுக்கு போனதுனால. இனி மக்காக்குள்ளார வர்றதா இருந்தா அவங்களுக்கு யாராவது விசா கொடுக்கணும், யாராவது அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் மக்காக்குள்ளார வர முடியும், இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வெளியில தங்கி கொண்டு முத்தைம்கிட்ட அனுப்புறாங்க, இந்த மாதிரி நான் மக்காக்குள்ளார வரணும், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முத்தைம் சொல்றாரு, நான் அவர் முஸ்லீம்லாம் கிடையாது, அப்ப இஸ்லாமெல்லாம் ஏற்றுக்கொள்ளல, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையின் மீது அவருக்கு இருந்த அந்த பற்று, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆயுதம் ஏந்தி அப்படியே வீரர்களாக நிற்க வைத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துட்டு வராரு. என்னுடைய பாதுகாப்புல மக்கால வாங்க, நீங்க தங்குங்க என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நினைச்சு பார்த்தாங்க. பத்ரு போர்ல தங்களது தோழர்கள்ட்ட சொன்னாங்க, முத்தைமை பார்த்தால் கொல்லாதீர்கள், விட்டு விடுங்கள், அவரை தேடி சென்று கொள்ளாதீர்கள், உங்களை கொல்வதற்காக அவர் வந்தாலே தவிர. அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா அவர் அந்த போர்ல கொல்லப்பட்டார், வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டிருந்தார். முத்தைம் பத்ரு போருக்கு அவர் விருப்பத்தோட வரல, கொல்லப்பட்டாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தைம் உயிரோடு இருந்து இந்த 70 கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள் முஹம்மதே என்று சொல்லி இருந்தால் அவருக்காக நான் இந்த 70 கைதிகளையும் விடுதலை செய்திருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவு நன்றி உள்ளவர்கள் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதிற்கு உண்மையையும் வஃபா அந்த வாக்குகளை பேணுவதையும் நன்றி அறிவதையும் தபீஅத்தஹு அவருடைய இயற்கையாக நான் ஆக்கிவிட்டேன். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க. உண்மையையும் வாக்கை பேணுவதையும் நன்றி அறிவதையும் அவருடைய தபியத் அவருடைய இயற்கையாகவே நான் ஆக்கிவிட்டேன். வல் அஃவ வல் மஅரூஃப குலுகஹு மன்னிப்பது. வல் அஃவு என்றால் மன்னிக்கிறதுல இன்னொரு வகையான மன்னிப்பு. ஒன்று என்ன, ஒருத்தர் அடிச்சவனை அடிக்காம வருது, இன்னொன்று உள்ளத்திலிருந்து அதை எடுத்துறது. போங்க, நான் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல, விட்டுங்க, நான் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ அதை உள்ளத்திலிருந்து மன்னிப்பு தான் அந்த ஆஃபு. வல்ல ஆஃபு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ சொல்கிறோமா இல்லையா? அஃபுவுக்கும் கஃபர யக்ஃபிரு குஃப்ரானன் அதுக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்காதான். வல் அஃபுவ அதே போல வல் மஅரூஃப் நன்மை செய்வது, நல்லதை செய்வதை குலுகஹு அவருடைய குணமாக நான் ஆக்கிவிட்டேன். வல் அத்ல சீரதஹு அடுத்து நீதத்தை அவருடைய நற்குணமாக, அவருடைய அதாவது அடையாளமாக, அவருடைய வரலாறாக, அவருடைய அதை நம்ம சீரான்னு சொன்னா அது பயோடேட்டான்னு சொல்ல பாருங்க, அவருடைய இயற்கையாக, அவருடைய இயல்பாக, அவருடைய பண்பாக, அவருடைய நடத்தையாக நான் ஆக்கிவிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீதத்துல சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த நீதத்தை படித்த அந்த சஹாபாக்களும் அப்படிப்பட்ட நீதவானாக இருந்தாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் பிற சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, பிற சமூக மக்களுக்கு மத்தியிலே ஏன் மதிப்பால் வீழ்ந்து விட்டார்கள், கண்ணியத்தால் தாழ்ந்து விட்டார்கள், சமூக அந்தஸ்துகளால் அவர்கள் தரம் குறைந்து விட்டார்கள் என்றால் இந்த முஸ்லிம் உம்மாவிடத்திலே உண்மையும் இல்லை, நீதமும் இல்லை. ஆட்சியாளர்களிலிருந்து, பெரிய ஒரு நாட்டின் ஆட்சியாளரிலிருந்து, ஒரு மாகாணத்தின் ஆட்சியாளர், ஒரு மாநிலத்தின் ஆட்சியாளர், ஒரு ஊருடைய ஆட்சியாளர், கடைசியா ஒரு மஸ்ஜிதுடைய ஜமாத்து வரைக்கும் நீங்க பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திடத்துல இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். நீதத்துக்கு வாசனைக்கு கூட நம்ம சொல்லுவோமா இல்லையா, ஒரு வாசனைக்கு கூட நீத நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு சில நாடுகள் சின்ன நாடுகளாக இருந்தாலும் கூட உலகத்தில் அந்த நாடுகள் மேல உலக தலைவர்களுக்கு மத்தியில ஒரு பயம், ஒரு கம்பீரம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் காஃபிர்களாக இருந்து, அவர்கள் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய நாட்டிலே பேணக்கூடிய அந்த நீதம், அந்த நேர்மை இருக்கிறதே, அவர்களுக்கு உலக மக்களுக்கு மத்தியிலே அப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை, மதிப்பை கொடுத்திருக்கிறது. இன்று முஸ்லிம் சமுதாயத்திடத்துல அந்த நீதமும் இல்லாம போச்சு, உண்மையும் இல்லாம போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட நீதவான்,
ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய சம்பவம். அதனுடைய சில அறிவிப்புகள் விஷயத்தில் சில அதாவது பேச்சுகள் இருந்தாலும் கூட இது ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட அறிவிப்பு. பல கிதாபுகளில் வர்றதுனால இது பெரும்பாலும் வரலாற்று அறிவிப்பாளர்கள் இதை அறிவிக்கிறாங்க. பல உலமாக்களும் இதை தங்களுடைய பயன்களில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு யஹூதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ தவணைக்கு முன்னாடியே அந்த யஹூதி கேட்குறாரு. கேட்கும் பொழுது அவர் கோபமாக கேட்குறாரு, கடுமையாக கேட்குறாரு. அந்த நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் உமர் இருக்கிறாரு ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இருக்கும் பொழுது யாராவது ரசூல்லாவை முறைச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. இவரும் கடுமையாக வேற கேட்குறாரு, அதுலேயும் யஹூதியாக வேற இருக்கிறாரு. சொல்லவா வேணும் உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு. பிடிச்சிட்டாங்க, ஒரே புடிதான். இன்றைய தலைவர்களாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருப்பார்கள்? அந்த யஹூதிக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கண்டிக்கிறார்கள். உமரை விடுங்க, அவரை விடுங்க, அவர் என்னிடத்துல வாங்க, நீங்கள் முதல்ல பிரச்சனையே முதல்ல நம்ம பேசுவோம், அவரை விடுங்க, அவர் கேட்டார்ல, கடுமையாக கேட்டார்ல, என்னிடத்துல கோபப்பட்டார்ல, என்னிடத்துல முறைச்சிக்கிட்டார்ல, விடுங்க, முதல்ல பேச்சை கேளுங்க. உமரே, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. என்னை அவர் கடிந்து கொண்டார் என்பதற்காக, என்னிடத்தில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் என்பதற்காக நீங்கள் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உமருக்கு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வாங்கினாங்க, என்ன தேதி சொன்னாங்க கொடுக்கறதுக்குன்னு உமருக்கு தெரியாது ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்கிட்ட சொன்னாங்க, உமரே நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், எனக்கு அட்வைஸ் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமருக்கு, உமரே நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ரசூல்லா அவர்கிட்ட வாங்கினீங்கல்ல, கரெக்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அதுதான் உனக்கு அழகு. கடன் கொடுத்தவர் கேட்க வரும் பொழுது அவர் முரட்டுத்தனமாக கேட்கிறார் என்பதற்காக அவரை கடிந்து கொள்ளாது. கடன் வாங்கிய எனக்கு நீ உபதேசம் செய், எனக்கு நீ அறிவுரை சொல், அந்த கடனை அழகிய முறையில் கொடுத்து விடு என்று. அடுத்து சரி, அடுத்ததா நீ அவரிடத்துல சொல்றதா இருந்தா கொஞ்சம் மென்மையா கேள் என்று நீ அவருக்கு அடுத்ததாக சொல் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். இன்றைக்கு காலத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு கொஞ்சம் கோபமாக கேட்டிங்கன்னா, என்ன கோவிக்கிறீங்களா, திட்டுறீங்களா, ஏசுறீங்களா, என்ன முறைக்கிறீங்களா, வாங்கிடுவீங்களா பார்த்துருவோம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, யார்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு. யார் ஹமர். அதனாலேயே சமுதாயத்தில் யாருமே யாருக்கும் கடன் கொடுப்பதே இல்லாமல் போய்விட்டது. கடன் கொடுக்கிறது ஒரு இபாதத்துங்க. கடன் கொடுப்பது என்பது ஒரு இபாதத்து, ஒரு பெரிய நன்மை. அது இன்றைய சமுதாயத்திலே விடப்பட்டு விட்டதற்கு என்ன காரணம் என்றால், கடன் வாங்கியவர்களுடைய கெட்ட நடத்தை. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி என்றால், ஒருத்தரிடத்துல கடன் வாங்கி இருந்தார்களே ஆனால் அவருக்கு அடிமையாயிடுவாங்க. அவர் பேச்சை மீற மாட்டாங்க, இங்கே நின்று அங்கேயே நிற்பாங்க. இந்த இடத்தை விட்டு நீ போகக்கூடாதுன்னா அவர் வர்ற வரைக்கும் அங்கேயே நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒன்றுதான் கடன் வாங்குதல். கடன் வாங்குறது என்பது என்ன, அவருக்கு நான் அடிமை என்று பத்திரம் போட்டு கொடுக்கறது, அதாங்க கடன் வாங்குறது. நமக்கு புரிய மாட்டேங்குது, புரியுதா? எல்லாமே அதாவது யகூதிகளிடத்தில் இருந்த பழக்கம்லாம் நம்மள்கிட்ட வந்துருச்சு, புரியுதா? யார் வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டானோல்ல, அந்த பழக்கமெல்லாம் நம்மள்கிட்ட வந்துருச்சு. விஷயத்துக்கு வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய நீதமானவர்கள், வல்ல அத்ல சீரத்தஹு, நீதத்தை அவர்களுடைய நடத்தையாக நான் ஆக்கிவிட்டேன் சொன்னார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுக்கும் இதே சட்டம் தான், கையை வெட்டியே தீருவேன். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தை நிலைநிறுத்தினார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. உலக வரலாற்றில் நம்முடைய குலஃபாக்கள் இன்று வரை போற்றப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நீதத்திற்காக வேண்டி. நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களில் யார் போற்றப்படுகிறார்களோ இன்று வரை அவர்கள் போற்றப்படுவதற்கு அவர்களுடைய நீதமான ஆட்சிதான் காரணம். இன்று நம்முடைய தலைமுறையிலே முஸ்லிம் மன்னர்கள், ஆட்சியாளர்கள் இகழப்படுகிறார்கள், பிறருக்கு முன்னால் மதிப்பு மரியாதையற்றவர்களாக தரம் தாழ்த்தப்படுகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொய்யும் முனாஃபிக் தனமும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அராஜகம் அக்கிரமத்தனமும் தான்.
நீங்க கேட்கலாம், என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த கொஞ்சோன்னு இருக்கக்கூடிய அந்த காசு துட்டுக்காக வேண்டிதான். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இருக்காது. புரியுதா? அந்த காசுக்காக வேண்டிதான் அந்த வெளிப்படையான அந்த ஒரு ரெஸ்பெக்டை இந்த வெளி சமுதாயம் காட்டுதே தவிர உண்மையில் மனதால் காட்டுவது கிடையாது, தகுதியால் காட்டுவது கிடையாது. அந்த பணத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய மரியாதை அல்லாஹு தஆலா சிலருக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி சில பேர் ரொம்ப குறைவா இருக்கலாம், இல்லாம இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க கண்டிப்பா. நல்லவர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்க செய்வாங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமா எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவாங்க அந்த இடத்தைய. உண்மையை சத்தியத்தை அவர்களுடைய மார்க்க சட்டமாக ஆக்கிவிட்டேன். அப்ப நம்முடைய ஷரிய மார்க்கத்தில் உண்மையை தவிர, ஹக்க தவிர, நேர்மையை தவிர, நீதத்தை தவிர எதுவுமே இருக்காது. அதே போல வல் ஹுதா இமாமஹு, நேர்வழியை அவருடைய இமாமாக, வழிகாட்டியாக, முன்னோடியாக நான் ஆக்கினேன். வல் இஸ்லாம மில்லத்தஹு, இஸ்லாமிய அவருடைய மார்க்கமாக நான் ஆக்கினேன். வ அஹ்மத இஸ்மஹு, அஹ்மதை அவருடைய பேராக ஆக்கினேன். அஹ்தி பிஹி பஅத தலாலா, மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தார்களே, அவர்கள் வழிகட்டு போனதற்கு பிறகு இவர் மூலமாக நான் அந்த மக்களுக்கு நேர்வழியை கொடுத்தேன். மக்கள் எல்லாம் ஜாஹில்களாக இருந்தார்கள், இவரை கொண்டு நான் மக்களுக்கு இல்மை கொடுப்பேன். வ அர்ஃபஉ பிஹி பஅதல் ஹமாலா, அதாவது மக்கள் எல்லாம் ஒரு அதாவது மதிப்பு மரியாதையற்றவர்களாக, வரலாற்றிலே பேசப்படாதவர்கள், ஹமுல்னு சொன்னா ஒரு அடையாளம் தெரியாமல் இருந்தார்களே, இவர் மூலமாக அந்த மக்களுடைய கண்ணியத்தை நான் உயர்த்துவேன். இன்றைக்கு உலக வரலாற்றில் அரபுகள் இன்று வரை பேசப்படுகிறார்கள் என்றால் சஹாபாக்களாக, ஆட்சியாளர்களாக, தத்துவ ஞானிகளாக, அதாவது மிகப்பெரிய சமூக சீரமைப்பு செய்த சீர்திருத்தவாதிகளாக இந்த இஸ்லாமுடைய பரக்கத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் இல்லைன்னா ஆடு மேய்த்து கொண்டு, ஒட்டகம் மேய்த்து கொண்டு, காதல் கவிதைகள் பாடிக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு உலக வரலாற்றில் போற்றப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை. அர்ஃபஉ பிஹி பஅதல் ஹமாலா. அடுத்து உசம்மி பிஹி பஅதன் நக்கிரா, மக்கள் எல்லாம் அறியப்படாதவர்களாக இருந்தபோது இவரை கொண்டு நான் இந்த மக்களை, யார் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நான் அடையாளப்படுத்துவேன், அவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன். யாரெல்லாம் பாருங்க, அஜமிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு, இப்ப இமாம் புகாரி எடுத்துக்கங்க, எங்கேயோ பிறந்தவர், எங்கேயோ வளர்ந்தவர், ஆனால் இன்று வரை இமாம் புகாரியுடைய புகழ் இருக்கிறதே. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தோடு அவர் ஜாயின் ஆனது. இப்படி கோடிக்கணக்கான அறிஞர்கள், கோடிக்கணக்கானவர்கள் அறிஞர்களாக ஆகி வரலாற்றிலே நிலையான பெயர் கொண்டவர்களாக, அறியப்பட்டவர்களாக ஆனார்களே, அல்லாஹு தஆலா இந்த நபியின் மூலமாக செய்த அந்த ஒரு பரக்கத். புரியுதா? அப்படிப்பட்ட அந்த உயர்வு. உசம்மி பிஹி பஅதன் நுக்ரா, அதே போல உகஸ்ஸிரு பிஹி பஅதல் கில்லா, குறைவுக்கு பிறகு இவரை கொண்டு நான் அதிகப்படுத்துவேன். வஉக்னி பிஹி பஅதல் ஐலா, வறுமைக்கு பிறகு இவரை கொண்டு நான் செல்வந்தர்களாக ஆக்குவேன். அரபுகள் ஏழ்மையில, வறுமையில இருந்தாங்க. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்களை சமுதாயத்திலேயே சிறந்த செல்வமிக்க சமுதாயமாக ஆக்கினான். ஆனா இன்றைக்கு இந்த அரபு சமுதாயம் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இஸ்லாமுடைய பரக்கத்தில் கொடுத்த இந்த செல்வத்தை பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, ஆபாசங்களுக்கு, அநியாயங்களுக்கு, அதே போல உலக மோகத்துடைய வாழ்க்கைக்கு செலவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செலவு செய்வதோ ரொம்ப அற்பமானது. அதாவது ஒரு உருப்படியான ஒரு அரசர், உருப்படியான ஒரு அரசாங்கம், மார்க்கத்துக்காகவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதே எனது குறிக்கோள், அதுவே எனது அரசாங்கம், அப்படிப்பட்டவங்க தான் ஹலீஃபா என்று போற்றப்படுவார்கள். புரியுதா? வஅஜ்மஉ பிஹி பஅதல் ஃபுர்கா, மக்கள் எல்லாம் விலகி பிரிவு, அதாவது பிளவுபட்டு கிடந்ததற்கு பிறகு இவர் மூலமாக நான் ஒன்று சேர்ப்பேன். வஅல்லிஃபு பிஹி பைன குலூபி முக்தலிஃபத்தின், மாறுபட்ட உள்ளங்கள், மாறுபட்ட பிரிந்து போன விருப்பங்கள், அதுபோன்று தங்களுக்குள் பிணக்கு கொண்ட சமுதாயங்களுக்கு மத்தியிலே இவர் மூலமாக நான் ஒன்று சேர்ப்பேன். அல்லாஹு அக்பர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம் நம்மை சேர்க்கக்கூடியது. ஆனா அந்த பரிதாபம், கைசேதம், அவர்களுடைய பேரை சொல்லியே நாம் நம்மை பிரித்து கொள்கிறோம். இன்றைக்கு அதாவது யாருடைய கொள்கைகளும் யாருடைய அடிப்படைகளும் முரண்பட்டிருக்கிறதோ அந்த கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள்.
யாருடைய கொள்கையும் அடிப்படையும் ஒன்றாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பிரிந்து கொண்டு பிளவுபட்டு கொண்டு ஒருத்தருக்கு பகைவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. அவர்களுடைய அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅஜஅல உம்மத்தஹு கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கெல்லாம் வெளியாக்கப்பட்ட, மக்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயமாக அவருடைய சமுதாயத்தை நான் ஆக்குவேன். இத்தகைய ஒரு புகழ்ச்சியை அல்லாஹு தஆலா தௌராத்திலே சொல்லி இருக்கிறான். இது முஹம்மது பின் இஸ்ஹாக்குடைய அறிவிப்பில் வருகிறது. சரிங்களா? இந்த ரெண்டுமே அல்லாஹு அக்பர் ஹதீஸ் நூல்களில் மஜ்மஉ ஸவாயிதில் அறிவிக்கப்படுகிறது சஹீஹான அறிவிப்பு. அதே போல் முதலாவது உள்ள அறிவிப்பு சஹீஹுல் புகாரியில் அறிவிக்கப்படுது. ஹைர், இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் மேலும் பல விளக்கங்களை பார்ப்போம். சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சாட்சியாளர் என்ற ஒரு புகழை இந்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த சாட்சியாளர் என்பதில் என்னென்ன கண்ணியம் இருக்கிறது, மதிப்பு மரியாதை இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த அமர்வுல, இந்த பிரிவில் இமாம் அவர்கள் பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் மேலதிக விளக்கங்களை அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நம்ம வெறும் படிக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி கொண்டு வர்றது, இந்த எழுத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, எப்படி சம்பந்தப்படுத்துறது, இந்த எழுத்து என்னை எப்படி மாற்றும், அதுதான் நம்ம அதுதான் படித்தல். புரியுதுங்களா? அதுக்காக வேண்டி தான் கஷ்டப்படுறேன். அதாவது என்னை மாற்றணுங்கிறதுக்காண்டி தான் நான் பேசிக்கிறேன். எனக்கு தான் நான் முதல்ல அடிச்சுக்கிறேன். புரியுதா? உங்களை யாரையுமே நான் சொல்லலை. என்ன நான் அடிக்கிறேன், என்ன திட்டுறேனோ அது எல்லாம் என்ன திட்டுறேன்னு புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். வாழ்த்துறதெல்லாம் உங்களை, திட்டுறதெல்லாம் என்ன. மாறணும் ஜி, மாறணும் அப்துல் காலிக் ஜி, மாறணும் மாறி ஆகணும். தெர் இஸ் நோ வே. கண்டிப்பாக மாறி ஆகணும், நம்மை நாமே திருத்தி ஆகணும். இபாதத்தில் மாற்றி ஆகணும், கொள்கையில் மாற்றி ஆகணும், குணத்தில் மாற்றி ஆகணும், சமூக உறவுகளில் மாற்றி ஆகணும். எல்லாம் ஒரு பரிபூரணமான அடைய வளைந்த ஒரு பரிபூரணமான மாற்றம் தான் இஸ்லாம். ஏதாவது ஒன்றில் பிடித்து கொண்டு மற்ற அனைத்தையுமே புறக்கணித்து கிடக்கிறது இருக்குது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த பரிபூரணமான தீனாகாது. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. الحمد لله والصلاه والسلام على رسول الله. السلام عليكم ورحمه الله وبركاته.